சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 37 தொகுதிகள். மொத்தம் 37 வெற்றி பெற்றது 2 தொகுதி. மதுராந்தகம், செய்யூர் தொகுதி. மீதி 35 தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கிறது. திருத்தணி அரி 3. சென்னையிலே சுத்தமா தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தோல்விக்கு யார் காரணம்? டெல்டா மாவட்டம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர். இதுல எத்தனை ஜெயிச்சீங்க? OS மணி ஜெயிச்சிருக்கிறார், காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார். இதுல காமராஜர் இன்னொரு காமராஜர் ஜெயிச்சிருக்கிறார். புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். கரூர்ல MR விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கிறார். 4 தான். திருச்சியில சுத்தமா திருச்சியில இவங்க திருமதி லீமா ரோஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து டெல்டால தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் 0, டெல்டா மாவட்டத்தில் தொடை தெரியப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது. வெற்றி பெற்றது எங்க? வட மாவட்டம். வட மாவட்டத்திலே 34 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. வட மாவட்டத்தில் எது? கடலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வெள்ளூர், கிருஷ்ணகிரி. இதுதான். இது என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியால் 34 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார், நாமும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 34 கழிச்சா மீதி 13 தொகுதி தான். இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி ஒரு தவறான தகவலை வெற்றி பெற்றால் அது என்னால வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தால் கட்சி நிர்வாகியால் தோல்வி அடைந்தது என்று பழியை தூக்கி போடுகிற இப்படிப்பட்ட தலைவரை இந்தியாவிலே எந்த கட்சியிலேயே பார்த்திருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளாகட்டும், மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும், தேர்தலில் தோல்வி அடைந்தால், படுதோல்வி அடைந்தால் அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்று அதுக்கு தோல்விக்கு நாங்கள் தான் காரணம் என்று பல தலைவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஏன் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவராக இருந்தபோது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாங்க ராஜினாமா செய்ய சொல்லல, நாங்க ராஜினாமா கோரிக்கையே வைக்கல. நீங்க தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கும் சொல்கிறோம். தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். தொடர் தோல்வியில நம்ம இருக்கிறோம். இந்த தோல்வியில் இருந்து இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். உண்மையான நிலவரத்தை கலந்து பேசுங்கன்னு தான் நாங்க சொன்னோம். வேற எது? அதற்காக எங்கள் மீது பழி போடுகிறார். இன்னொன்னு சொல்லுகிறார், திமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் சொன்னோம் என்று. இது ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், உலகத்துக்கே தெரியும். நீங்க எப்ப போனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர் பரதனை போய் கேளுங்க, விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய திரு தொல்துமாரமனை கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போய் கேளுங்க, முஸ்லீம் லீக் கட்சி தலைவரை போய் சொல்லுங்க, ஏன் RS பாரதி போய் கேளுங்க. நாங்கெல்லாம் பங்காளிகள். என்னைக்கு நாங்கெல்லாம் பங்காளியானோம்? என்னைக்கு பங்காளியானோம்? 4ஆம் தேதியிலிருந்து எடப்பாடியாருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட அந்த உறவு பங்காளி என்று பேசுற அளவுக்கு உருவாக்கிச்சு. திருமாவளவனை நான் முதலமைச்சராக்குவதற்கு சொன்னேன் என்று ஆமா சொன்னேன். நான் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். ஏன் சொன்னேன்? எப்ப சொன்னேன்? எந்த நேரத்தில் சொன்னேன்? நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை உங்கள் வீட்டில் கூட்டினீர்கள். கூட்டி என்ன சொன்னீங்க? திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவதற்கு ஆதரவு அளித்தார்கள். இப்போது சில கட்சிகள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் மாற்று திட்டமாக திருமாவளவனை முதலமைச்சராக்குவோம், மற்ற அமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். சொன்னபோது அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? திமுக ஆதரவோடு நீங்க முதலமைச்சராவதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது ஏன் திருமாவளவனை முதலமைச்சராக்கிவிட்டு நீங்கள் மீதி இருக்கிற 30 அமைச்சர்களையும் அண்ணா திமுக ஆக்குவதில் என்ன தவறு என்று சொன்னேன். நான் அதை மறுக்கலையே, இன்னைக்கு சொல்றேன். நான் சொன்னதான் உண்மைதான்.
எப்ப சொன்னேன்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொன்னேன். இன்னொன்னு சொன்னேன், திருமாவளவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லிவிட்டு நாம் இருப்பது? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அப்பதான் சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தாவேகா திமுகவை எதிர்த்து அரசு செய்கிறது, திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் இருவருமே ஒரே கொள்கையில் இருக்கிறோம். ஏன் தாவேகாவை நாம் ஆதரிக்க கூடாது என்று சொன்னேன். எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க திமுகவோடு முதலமைச்சர் ஆகின்ற போது திமுக எதிர்ப்பு இருக்கிற தாவேகாவை ஆதரிப்பதில் என்ன தவறு என்று சொன்னோம். இதுதான் நடந்தது. இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் திமுகவை கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதாகும். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என்று சொல்றார். எத்தனை மாசம் கழிச்சு சொல்றாரு? அதுவும் அவரே சொல்ல மாட்டார், சொல்லி கொடுக்கிறார். அந்த பேட்டி கொடுக்கும் போதே போன் வருது, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களே. அண்ணே 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 அவர் சொல்றார், இப்படி பேசு அப்படி பேசு, இல்ல சார் இதை சொல்லு அதை சொல்லு, இல்ல லைவ்ல வேற போடுங்கன்னு உங்ககிட்ட கேட்கறாங்க. ஏன் அதை நீங்களே வந்து சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த பிரச்சனை ஏற்பட்ட போது என்ன சொன்னேன்? திமுகவோட கூட்டணி நீங்க வைக்கவில்லை என்பதை உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாங்க, நான் சத்தியம் பண்றேன், நீங்க சத்தியம் பண்ண. இன்னி வரைக்கும் ஏன் பதில் சொல்லல? ஏன் சொல்லல? இப்படி பொய்யை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார். தன் மீது இருக்கிற தவறை மறைப்பதற்காக சொல்லுகிறார். சொல்றார், இன்னொன்னு சொல்றார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றார்? தேர்தலுக்கான தோல்வியை காரணத்தை இவர்கள் சொல்ல வேண்டும். ஆராயணும். யாரை கூட்டீங்க? மாவட்ட வாரியா கூட்டத்தை நடத்துனீங்க. இப்ப விழுப்புரத்தில் கூட்டத்தை நடத்துனீங்க. நான் எம்எல்ஏ, இந்த தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றேன்.